வணக்கம் ஓவியா. சென்னையை அடுத்த திருவேற்காடு பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்துள்ளது. இதனால் திருவேற்காடு நகராட்சி ஏழுமலை நகர் பகுதி முழுவதுமே வெள்ள நீர் சூழ்ந்து பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கிருக்கும் மக்கள் தனித்தீவில் மாட்டியது போல அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட வெளியே கடைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சூழ்ந்திருக்கும் வெள்ள நீர் வடிவதற்கு மழைநீர் வடிகால்கள் எதுவுமே முறையாக இயங்கவில்லை. மழைநீர் வடிகால்கள் முழுவதும் அடைப்பு ஏற்பட்டு அது மேடான பகுதியாக இருப்பதால் தண்ணீர் எதுவும் மழைநீர் வடிகால் வழியே வடிந்து செல்லவில்லை. இதனால் வெள்ள நீர் வடியாமல் அப்படியே தேங்கி நிற்கிறது. இது தொடர்பாக திருவேற்காடு நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். அது மட்டுமின்றி தேங்கி இருக்கும் மழைநீரில் பாம்புகள், விஷப்பூச்சிகள் போன்றவை வீட்டுக்குள் நுழைவதாகவும் இதனால் குழந்தைகளுடன் இருப்பதற்கு அச்சமாக இருப்பதாகவும் உடனடியாக இதற்கு திருவேற்காடு நகராட்சி தரப்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். நகராட்சி ஏழுமலை நகரில் வசிக்கிறோங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10-15 வருஷமாக வசிக்கிறோம். இங்கே ஒரு 50 குடும்பத்துக்கு மேலே இருக்குது இந்த ஒரு ஏழுமலை நகர் தெருவில். இங்கே ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி மழை பாதிப்பு வந்தால் ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சாலே இவ்வளோ வந்துடுது. இது என்னன்னு கேட்டால் இந்த இடத்த எங்களை வடிகால் மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல ரோடு போடுங்கன்றாங்க. ஆனால் அந்த ரோடு இது மேலே தூக்காத வடிகால் மாதிரி மற்ற எல்லா ஊர்லேருந்து எங்கள் இங்கேருந்து தண்ணி ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இது நான் இந்த கோரிக்கை பல வருஷமாக வச்சுருக்கோம். ஒரு வருஷமாக எங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது. எல்லாமே பாருங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கிறது பாருங்கள். எங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் பாம்பும், பூச்சி, பல்லி, விஷச்சந்தைகள் வந்துன்னே இருக்குது. நாங்கள் 24 மணி இதை கண்காணிக்கிறதுக்கே எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்குது, குடும்பங்களாம் இருக்குது. நிறைய பாதிக்கப்படுறோம் இந்த திருவேற்காடு நகராட்சியில். நான் இங்கே என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, எங்களுக்கு தயவுசெய்து இந்த ஏரியாவில் எங்களுக்கு முதல்ல ரோடை போட்டு கொடுங்க. ரோடை போட்டு இது பண்ணி ஹைட் பண்ணால் பரவாயில்ல. என்ன சொன்ன இது இந்த இடத்த ரோடு போட்டு நல்லா மேடு பகுதியாக மாற்றி தரணும். எங்களுக்கு இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் பாதிக்க உணவு செய்து கொடுங்கன்னு நான் கவர்மெண்ட்டை கேட்குறேன். திருவேற்காடு நகராட்சி இங்கே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மழைநீர் வடிகால் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த எங்கள் ஏரியாவில் தான் ஆரம்பிச்சுட்டு இது வரைக்கும் பண்ணவே இல்லை. கேட்டால் இது உங்களுக்கு டவுனாக இருக்குது, இது பண்ண முடியாது, அந்த இன்ஜினியர் இப்படி சொல்லிட்டாரு, அந்த இன்ஜினியர் இப்படி சொல்லிட்டாரு போயிடுறாங்க. இன்னும் 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு இது வரும் அது வரும்னு சொல்கிறாங்க. திருவேற்காடு நகராட்சி என்ன வேண்டிக்கிறீங்கன்னா, இதை இன்னும் காலம் தள்ளாமல் உடனே எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து இங்கே இருக்கிற ஒரு 50 குடும்பத்தை காப்பாற்ற மாதிரி நாங்கள் திருவேற்காடு நகராட்சியை கேட்டுக்கொள்கிறோம்.